அண்ட் ஸ்டார்ட் IPL 24th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 10th April 7:30 PM. ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா ஷவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் மேட்சஸ் தான். ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 189 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 55 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு பர்டிகுலராக நோட் பண்ணிங்க 35 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 161 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ என்ன தான் ப்ரீ மேட்ச் அனாலிஸ் வந்து நம்ம வீடியோ கொடுத்தாலும் பிச் ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஆன் டைமில் வரக்கூடிய பிச் ரிப்போர்ட் தான் நம்ம ஓரளவுக்கு அசம்ஷன் எடுத்துக்கணும். பட் அந்த பிச் ரிப்போர்ட்டும் சம்டைம்ஸ் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷனுக்கு வாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. பட் நான் டெலகிராமில் வந்து சில டிப்ஸ் கொடுக்குறேன், சில கீ நோட்ஸ்லாம் கொடுப்பேன் ஆன் டைமில். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க்காக நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பிளேயர் பிக்காக வந்து தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் டீமில் வந்து நிதிஷ் ரெட்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியாது, கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா எத்தனை பேர் தெரியாது. டோட்டலாக ஃபேண்டசி வந்து வேறு மாதிரி மாறி போச்சு. லெஸ் பீக் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேர் 7 பேருக்கு மேலே வந்து ஃபேண்டசியை மாற்றி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் ட்ரீம் 11 ஃபேண்டசியில் நீங்கள் ப்ளே பண்ணுற நீங்கள் வந்து மோஸ்ட் நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணால் மட்டும் தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும்னு சொல்கிறதோட இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் அந்த 23வது மேட்ச் மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறனால தான் பர்டிகுலராக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆன் டைமில் சில நோட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரீசெண்டாக வெனியில் ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 183 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க RCB. ஸோ ராஜஸ்தான் ராயல் பாருங்கள் இந்த இடத்துல 189 ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பாருங்கள் 185, 193. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா RR வந்து இந்த இடத்துல ஒரு 59 மேட்ச்சில் பர்டிகுலராக அந்த கிரவுண்டில் மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க, இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறதுனால பிச்சு மேபி ஸ்லோ பிச்சாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நடக்கிறதும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. பர்டிகுலராக ராஜஸ்தான் ராயல் ஹோம் மேட்சஸில் RCB கூட இந்த ஸ்கோர் போயிருக்காங்க. ஸோ இன்னமும் நடக்கும். ஸோ அதனால் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துங்க. ஆன் டைமில் ஃபாஸ்ட்டு ஃபேவராக இருக்கா, ஸ்பின்னர் ஃபேவராக இருக்கா, ஸ்லோ விக்கெட்டாக, ஃபாஸ்ட் விக்கெட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் மேக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஹெட்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 118 எடுத்திருக்காங்க. ஸோ 119 நல்லா ஸ்கோர் பாருங்கள், ரொம்ப லோ ஸ்கோராக தான் போயிருக்கு ரெண்டு டீமுக்குள்ளே ஹெட்ஹெட்ஸ் ரெக்கார்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 177 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சுமே நீ கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஹை ஸ்கோர் கேமாக போயிருக்கு, ஒரு மேட்ச் வந்து லோ ஸ்கோராக போயிருக்கு. ஸோ அதில் பிளேயர்ஸ்லாம் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்கிறத இதில் ஷோ பண்ணுறேன். ஓரளவுக்கு நோட் பண்ணி வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆன் டைமில். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பட்லர் ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஃபார்மில் இருக்கார். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நாட் அவுட்டில் ஒரு 100 ஃபினிஷ் பண்ணார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், ரியான் பராக்கு, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் வெனியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து GT பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுப்மன் கில் நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விருதிமான் சகா, கேன் வில்லியம்சனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவாட்டி கூட ஃபினிஷனாக வந்து ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேட்டர்ஸோட நம்பர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவேஸ் கான் ஒரு 4 விக்கெட், அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, யுவேந்திர சகால் பர்டிகுலராக ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், உமேஷ் யாதவ். ஸோ இதுதான் பவுலர்ஸோட பர்டிகுலராக அந்த வெனியில் உள்ள ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பட்லர் வந்து ஒரு 89 வச்சிருக்காரு, சஞ்சு சாம்சன் ஒரு 60 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா GTக்கு ஹெட்மேயர் நல்லா ஒரு 56 வச்சிருக்காரு, டேவிட் மில்லர் 68, கென் வில்லியம்சன் ஒரு 63, கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 56 வச்சிருக்காரு. பர்டிகுலராக 150 ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் வந்து 15 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஸ்லோ விக்கெட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தால் ரஷீத் கான் கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் அந்த 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி இப்போவே சொல்கிறேன், ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். 100% கிளிக்காக இருக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட 11 தான் வந்திருக்கேன். ஸோ எதுவும் மாறதுக்கான சான்சஸ் இல்லை. மேபி ஏதாவது மார்ச்னா ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் ப்ளஸ் பட்லர். ஸோ 2 பிளேயர்ஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் மேட்ச்சை வந்து முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஃபார்முங்கிறது இல்லை. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 4 மேட்ச் அந்த பெரிய நம்பர்ஸ்னு டோட்டலாகவே இல்லை, சிங்கிள் டிஜிட்லேயே தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ ஹெட்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் பட் ஹெட்ஹெட் டஃப்பாக இருக்கும்போது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்வாலை. ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனு. பட் எடுக்காதும் உங்களோட ஆப்ஷன். பட் ரெகுலர் டீமில் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்லாம் கொடுப்பேன். நான் உங்களுக்கு ரிஸ்க் டீமாக உங்களுக்கு மெயினாக கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தர்ஷன் நல்கண்டேட் பாட்டில் இருக்குது. ரஷீத் கான் இயர்லியாக அந்த பவர் பிளேயில் வந்தால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மேபி இது கொஞ்சம் ஃபாஸ்ட் விக்கெட்டாக இருந்ததுன்னா சேம் பேட்டர்னில் ஹை ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பிச்சு ஆன் டைமில் ஃபாஸ்ட்டு ஃபேவராக இருந்தது, நல்ல ஆவரேஜ் ஒரு 190 போகும் அப்படிங்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட் வந்ததுன்னா எகைன் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட்லருக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 38 வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 45 வச்சிருக்காரு. ஸோ பேட்டரில் பார்த்தா அந்த இடத்துல ஜோஸ்வா லிட்டில் இருக்கார், இயர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு. விஜய் சங்கர்ட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ லிட்டில் மேபி ஆன் டைமில் 11 வராரான்னு பார்த்துக்கலாம். மேபி வந்தார்னா ஆன் டைமில் டிசைட் பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ விக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸ்லோ விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நின்று விளையாடக்கூடிய பிளேயரு. அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும்போது 85 பாயிண்ட் 90 பாயிண்ட் எடுக்கிற பிளேயர் கூட ஃபேண்டஸியில் வந்து கேப்டனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் பேட்டர்னு பார்த்தா அந்த இடத்துல 100 அகமதுக்கிட்ட சாய் கிஷோர் டைம் பேட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஹெட் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வச்சிருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 35 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் இதே 35 ரன் வந்தாலே ஃபேண்டஸியில் வரக்கூடிய பெஸ்ட்டு பிக் தான். பட் கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். பட் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்பின்னு பிச்சாக இருந்தாலும் ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் ஸோ அவரோட ஓன் வெனியுங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சிருக்காரு ஆவரேஜ். மேபி டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா ஸ்லோ விக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மேட்சை வந்து வேறு மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ வேறு லெவலில் ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ரியான் பராக் வந்து ஷூராக நீங்கள் இந்த இடத்துல கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 209 ரன் 50 ஆவரேஜில் வச்சிருக்காரு. மேபி பிச்சு ஸ்லோவாக இருக்கும்போது இவர் ஒரு 1 or 2 overs ட்ரை பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரஷீத் கான்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரஷீத் கானுக்கு வந்து அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரூ ஜோரல். ஸோ ஒரு வேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் அந்த மாதிரி டீமில் மட்டும் த்ரூ ஜோரலை ட்ரை பண்ணுங்கள். மேபி ஸ்லைட்லி ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட்மேரை பொறுத்தவரை நல்ல ஃபினிஷர் தான். ஸோ ஃபஸ்ட் bowling செகண்ட் bowling ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்தாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃபினிஷர்னே சொல்லலாம். ஒரு வேளை ஏர்லியாக டாப் ஆர்டர் வந்து பட்லரும் ஸ்ட்ரகிள் ஆவார், ஜஸ்வாலும் ஸ்ட்ரகிள் ஆவார்னா அந்த மாதிரி மேக் பண்ணுற டீமில் ஹெட்மேரை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 25+ ஸ்கோர் பண்ணாலும் ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 27 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 தான், ஒரு போரான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வின். ஸோ கீ பிளேயர்லாம் சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்லோ விக்கெட்டாக இருந்ததுன்னா இவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஏர்லியாக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஹை ஸ்கோராக போச்சு அப்படி இல்லைனா ஸ்லோ விக்கெட்டாக இருக்குது, டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா ஏர்லியாக மேலே அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது பேட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸ்லோ விக்கெட்டில் கண்டிப்பாக அஸ்வின் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் இவரோட 4 ஓவருங்கிறது ரொம்பவே முக்கியமான ஓவராக தான் இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த இடத்துல ரொம்பவே லோ ஸ்கோராக போகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போட்டால் ஒரு கேப்டன் கொடுங்க. அப்படி இல்லைனா ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்லைட்லி கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ரஷீத் கான்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. உமேஷ் யாதவ்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சிருக்காரு ஆவரேஜ். பட் ஹெட் டு ஹெட்டில் நம்பர்ஸ்னு பெருசாக இல்லை. பட் கண்டிப்பாக வந்து ஸ்லோ பிச்சாக இருந்தால் அஸ்வின் வந்து ஸ்லைட்லி அந்த ஃபஸ்ட் bowling பண்ணால் அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு. கண்டிப்பாக ஏர்லியாகவே பவர் பிளேயில் கொஞ்சம் த்ரெட் இருந்ததுன்னா கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் இருந்ததுன்னா கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும். ஸ்விங் இல்லைனா சான்சஸ் ரொம்ப கம்மி. பர்டிகுலராக அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பிச்சும் இருக்குது, பிளாக் சாயில் பிச்சும் இருக்குது. நோட் பண்ணிங்க. ரெட் சாயில் பிச்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும். கொஞ்சம் பிளாக் சாயில் பிச்சு கிராக் இருக்குது பிச்சில் அப்படின்னா ரொம்பவே ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது மிடில். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் இருந்தாலும் பட் அதுக்கப்புறம் 3வது ஓவர் 4வது ஓவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்பின்னாக இருந்தாலும் இவருக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து செகண்ட் bowlingனா கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகும் அந்த கான்செப்ட்டில் டீம் மேக் பண்ணுவோம் மட்டும் ஆவேஸ் கானை ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் ரொட்டேட்டிங் பிளேயராக கொடுத்துருக்கேன். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க டோட்டலாக ஒன் சைடாக தான் கேம் போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பவுலராக அந்த இடத்துல பர்கரை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஃபாஸ்ட்டு தான் ஜென்ரேட் பண்ணி போகிறாரு. கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால். ஸோ யுவேந்திர சகாலை பொறுத்த வரைக்கும் பட்லர் வந்து ஃபார்முக்கு வந்தாலே மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃபேண்டஸியில் ப்ளே பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ பட்லரு ப்ளஸ்ஸு யுவேந்திர சகால் தான் ட்ரீம் டீமில் வருவாங்க பர்டிகுலராக ஃபேண்டஸியில். இதுதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி சீசனு ப்ரீவியஸாக லாங் டைம் பேக் வந்து விளாட்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஸோ ரீசெண்டாக விளாட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ பட்லர் அந்த ஃபார்முக்கு வந்ததுனால திருப்பி அதே ஸ்கோர் அடித்தார்னா கண்டிப்பாக யுவேந்திர சகால் தான் கேம் எடுத்துகிட்டு போவார். ஃபேண்டஸியில் அவர் தான் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டீம் வந்து ஆஸ் இட் இஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பட்லர் கேப்டன் ப்ளஸ் விசி வந்து யுவேந்திர சகால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இவங்க ராஜஸ்தான் பவுல் பண்ணுறாங்கன்னா யுவேந்திர சகால் ஒரு கேப்டன் கொடுத்து ரிவர்ஸில் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள் பட்லர். ஒரு வேளை பட்லர் உங்களுக்கு ஃபீல் பண்ணல ராங்காக போகும்னு நினச்சிங்கன்னா
சஞ்சு சாம்சன் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் கிளிக் ஆகும். இல்லைனா பராக் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோட ஆப்ஷன் உங்களுக்கு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விக்கெட் தான் வச்சிருக்காரு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. ஸோ 4 ஓவர், அதாவது அஸ்வினோட 4 ஓவர் ப்ளஸ் இவரோட 4 ஓவர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஓவராக தான் இருக்கும். ஸோ பெஞ்சில் இந்த இடத்துல இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா டூபே இருக்கார். மேபி சான்சஸ் கம்மி தான். ஸ்லைட்லி வந்து பவுலர் இந்த வாட்டியே குல்தீப் சென் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது உள்ள. ஸோ அந்த மாதிரி வந்தோன்னா ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் ரோமன் பவால் இருக்கார். மேபி ரொம்பவே ஸ்லோ விக்கெட்டு அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் வேணும்னா தனுஷ் கோட்டிங் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. நோட் பண்ணி ரொம்பவே லிஸ்பிக்கு. ஸோ யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டொமஸ்டிக்கில் வந்து அந்த 4 விக்கெட்டு 3 விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக நீங்கள் ஒரு வேளை உள்ளே வந்தாரா நோட் பண்ணிங்க, ஒரு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்து ஹிட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் ஷுவராக வந்து நீங்கள் வந்து பட்லரை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் வந்து 50-50 ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ பட்லர் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சனு, ரியான் பராக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்மேரை வந்து எடுத்துங்க. ஒரு ஃபினிஷராக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் எடுத்துங்க. அடிஷனலாக ஒரு பேட்டர் எடுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட் கொடுத்துருக்கேன், யுவேந்திர சகால் கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட ஆப்ஷனு. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் யுவேந்திர சகால் ட்ரை பண்ணுங்கள், ட்ரெண்ட் போல்ட் ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பேட்டிங் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல லோ ஸ்கோராக போகிற மாதிரி கான்செப்ட் பிச்சு வந்ததுன்னா ஆன் டைமில் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேப்டன் இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம், பராக் ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பட்லர். ஸோ இதான் ராஜஸ்தான் டீமோட அப்டேட் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட தான் வருவாங்க. இல்லைனா ஏதாவது சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி இந்த மேட்ச்சில் வந்து கீப்பிங் செக்ஷனில் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பரத் வந்து கீப்பிங் பண்ணார். ஸோ ஒரு வேளை வந்து 11ல் எப்படி ஒரு 2-3 சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசிட்டிஸ் வந்து லாஸ்ட் மேட்சோட 11 தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சாய் சுதர்சன் ப்ளஸ் சுபன் கில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் 20 ரன் தான் வச்சிருக்காரு. பட் இயர்லியாகவே பட்லர் உள்ளே வரும்போது மேபி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை 1 டவுனில் ப்ளே பண்ணார்னா ஷுவராக நீங்கள் எடுக்கலாம். பட் அதிகமாக டீம் மேக் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் பார்த்துட்டு நான் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பேட்டர்ன் ஒன்று நீங்கள் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பிளேயர்ஸ் எடுங்க, சூட் ஆகும் உங்களுக்கு. கில்லை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பிக் தான். ஸோ நல்ல ஒரு ஹிட் தான் கொடுத்துட்ருக்காரு கண்டினியூவாக. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 53 வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பெருசாக இல்லை. எல்லாமே 45 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஆவேஸ் கான்ட்ட அடுத்த யுவேந்திர சகால்ட்ட மேபி இந்த டைப்பில் அவுட் ஆயிருக்காருன்னா ஒரு 14 ஓவர் 15 ஓவரில் கூட அவுட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் அந்த த்ரெட் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இந்த டீமோட கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன். ஸோ கண்டினியூவாக உள்ளே இருக்கார், டீமில் இருக்கார். பட் லாஸ்ட் சீசன்லேயும் இன்ஜுரியில் வந்து வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்த சீசனில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து ஸ்லோ விக்கெட்டாக இருந்ததுன்னா நல்லாவே கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் வந்து ப்ளே பண்ணுவார். சேம் பொசிஷன் செகண்ட் 1 டவுனில் ப்ளே பண்ணார்னா ஷுவராக நீங்கள் எடுங்க. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்டையும் ஆவேஸ் கார்ட்டையும் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக டீசெண்டாக அந்த ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துல சேஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரத். ஸோ ஆன் டைமில் என்னென்னு பார்த்துக்கலாம் 11ல் வராரான்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. பட் விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல சான்ஸ். ஸோ இவர் கொஞ்சம் நின்றுருந்தாருன்னா மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். ரொம்பவே நல்ல சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக 11ல் இந்த வாட்டி வர சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மேபி அபினவ் மோனோகர் உள்ளே வந்தால் அவர் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ அந்த இடத்துல யுவேந்திர சகால் பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது. யுவேந்திர சகால்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் சென்கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ரொம்ப வீக் தான். வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிருக்காரு. மேபி 11ல் வரது சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மில்லர் உள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் நல்கண்டே கண்டிப்பாக 11ல் வருவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷூராக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை மட்டும் கொண்டு போங்க அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல பின் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ திவாட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் மேபி பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அந்த குயிக்காகவே அந்த 25 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ ஸ்கோர் பண்ணுவார்னா ஒரு வேளை பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஃபேவராக இருக்குன்னா மட்டும் இவர் கிளிக் ஆவார். ஸ்லோ பிச்சாக இருந்ததுன்னா டோட்டலாக 100% ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் வெனியில் கிளிக் ஆனாலும் பட் சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் சாயில் பிச்சு அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் கிளிக் ஆவார். மேபி பிச் ரிப்போர்ட் மாறிச்சுன்னா இவர் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் திவாட்டியாவை உள்ளே கொண்டு வாங்க. பட் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 53 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெருசாக இவர்கிட்ட ஆவரேஜ் இல்லை. ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு ஒரு முக்கியமான பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மல்டிபிள் விக்கெட் இந்த சீசனில் மேபி இந்த மேட்ச்சில் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு இண்டிவிஷன் தான், பட் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. பட் ஒரு இண்டிவிஷன்லாம் சொல்கிறேன். பட் ஹெட் விக்கெட்ஸ் பொறுத்தவரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட். ஸோ எப்போ இந்த மாதிரி ஸ்பின்னருக்குலாம் உங்களுக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே அந்த 6வது ஓவர் 5வது ஓவர் பிச்சு ஸ்லோ பிச்சாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாகவே விக்கெட் கிடைக்கும். அதனால் ரஷீத் கானுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உமேஷ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் இந்த மேட்ச்சில் வந்து
ஃபாஸ்ட்டு நல்லா அடிக்கக்கூடிய ஹிட்டர் தான் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர். ஸோ அதனால் மேபி ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா ஸ்லைட்லி ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், டோட்டலாக ட்ராப் பண்ண வேணாம். ஸ்பென்சர் ஜான்சனும் அதே மாதிரி நீங்கள் ரொட்டேஷனில் வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல 100 ஆகும்போது ஷூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெனியூவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷூராக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிக்கு தான். ஸோ மோகித் சர்மா நல்ல ஒரு பிளேயர் தான், பட் நல்லாவே ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு, கண்டினியூவாக விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு போலிங்னா ஒரு மல்டிபிள் விக்கெட் கிடைக்குது இவருக்கு, செகண்ட் போலிங்னாலும் மல்டிபிளே எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டார். இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸில் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற சராசரி தான் எடுத்திருக்காரு. இவரோட பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்லைட்லி இந்த மேட்ச்சில் வந்து டோட்டலாக நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க மேபி வந்து ஸ்மால் லீக்கில் போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஜிஎலுக்கு இந்த வாட்டி செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் உங்களோட சாய்ஸு ரொட்டேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் 11 உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தால் அடிஷ்னல் ஸ்பின்னராக எடுத்துகிட்டு வருவாங்க உள்ளே. 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங்னா எஃபெக்டிவாக இருப்பார், செகண்ட் போலிங்னா மேபி ஸ்லைட்லி ரொட்டேஷன் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா சாய் சுரேஷன் வந்து ரொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துங்க, செகண்ட் பேட்டிங்னா ஓரளவுக்கு ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் நம்பர் 3 பொசிஷனில் வந்தால் ஷுவராக நீங்கள் இவருக்கு ஒரு கேப்டன் வச்சு கொடுக்கலாம் சாய் சுரேஷனுக்கு. பட் எப்படி எடுக்கலாங்கிறத நான் ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். சுப்மன் கில் கேப்டன் பிக்கு, கேன் வில்லியம்சனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா திவாட்டியா, ரஷீத் கான். ஸோ பேட்டிங் செக்ஷனில் உள்ளே வந்து டேவிட் மில்லரு, அபினவ் மனோகர் அப்படி இந்த மாதிரி பேட்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ பவுலிங் செக்ஷனில் 100 ஆகும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் உள்ளே வந்தால் சாய் கிஷோர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நல்கண்டா கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், ஜாஸ் பட்லரு, சஞ்சு சாம்சனு, சுப்மன் கில்லு, வில்லியம்சனு, 100 ஆகும்போது. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட நம்பர்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஸோ நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் இதே பேட்டர்னில் இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ஸ்லைட்லி ஒரு சில பிளேயரை மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கேன் வில்லியம்சன் கூட ட்ராப் பண்ணலாம் அந்த இடத்துல. வெனியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வாலு, பட்லரு, சஞ்சு சாம்சனு, நாண்ட்ரே பர்கரு, சுப்மன் கில்லு, வில்லியம்சனு, ரஷீத் கான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கவனிக்கக்கூடிய விஷயம், ரஷீத் கான் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது பிச்சு மாறும்போது. ஸோ அடுத்த டெமோன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரெகுலர் டெமோ தான். இதில் தான் நீங்கள் வந்து லெஸ்பிக்கு உள்ளே கொண்டு வரணும். இதில் டவுட்டாக இருக்க பிளேயர்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வால் இந்த இடத்துல ரொட்டேஷன் பண்ணலாம். சாய் சுரேஷன் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார்னா ஸ்லைட்லி மாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் பண்ணக்கூடிய ஆப்ஷனு. இடத்துல நாண்ட்ரி பர்கர் இடத்துல கூட அடிஷனலாக இன்னொரு ஸ்பின்னர் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் உள்ள. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணால் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பிளேயர்ஸை கொடுத்துருக்கேன். கேன் வில்லியம்சனு ப்ளஸ்ஸு ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுத்துருக்கேன், திவாட்டியா கொடுத்துருக்கேன், உமேஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லெஸ்பிக்கை உள்ள சேர்த்து டீம் மேக் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் கொடுத்துருக்கேன், சுப்மன் கில் கொடுத்துருக்கேன், ஜஸ்வால் கொடுத்துருக்கேன், சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக நல்லா நோட் பண்ணிங்க. பிச்சு வந்து ஹை ஸ்கோர் கேமாக இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்கள் கேப்டன் விசியை ட்ரை பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு 4 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே. அதாவது ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது, நல்லா ஹை ஸ்கோரிங் கேமாக போகும். ஒரு வேளை ரெட் சாயில் பிச்சு கொடுக்குறாங்க, நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதுவே ஸ்லோ பிச்சாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்குள்ள தான் ஃபேண்டசி போகும். ஸோ இந்த இடத்துல ரியான் பராக் கொடுத்துருக்கேன், சாய் சுதர்ஷனு, ட்ரன் போல்ட்டு, யுவேந்திர சகால், ரஷீத் கான், சஞ்சு சாம்சன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ட்ட போகும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து பிச்சு மாறிச்சுன்னா கொஞ்சம் கண்டிஷன் ஏற்ற மாதிரி பேட்டிங் பண்ணுவார். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ லோக்கலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரியான் பராக் வந்து கேமே திருப்பியோட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் கொடுத்துருக்கேன், ரஷீத் கான் 2 ஸ்பின்னர் கொடுத்துருக்கேன் உள்ள. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் மேக் பண்ணலாம். ரிஸ்கியாக போகிறவங்க இந்த இடத்துல 100 அகமது கொடுத்துருக்கேன், அஸ்வின் கொடுத்துருக்கேன், கேன் வில்லியம்சன், ஜஸ்வால் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் கேப்டன் விசி. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பிச் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ரெட் சாயில் பிச்சு ப்ளே பண்ணலாம், பிளாக் சாயில் பிச்சும் ப்ளே பண்ணலாம். ஸோ பிச்சு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் மேக் பண்ண மட்டும்தான் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ நல்ல கேமு, ஃபேண்டசி நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கேம் தாண்டி போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் ஃபேண்டசி ட்ரை பண்ணுற நீங்கள் ரொம்பவே லெஸ்ஸாக ட்ரை பண்ணுங்கள், லெஸ் பிளேயரை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு. சும்மா நாங்கள் டீம் போகிறோம், டெய்லியும் ட்ரை பண்ணி ஒன்று போட்ட காசு வரணும், இல்லைனா லாஸ் வரணும், அது யூஸே இல்லை. ஸோ ட்ரை பண்ணும்போது மல்டிப்ளாக மேக் பண்ணுங்க, கொஞ்சம் கான்செப்டோட கொண்டு வாங்க. என்ன தான் நீங்கள் வீடியோ நான் மேக் பண்ணி போட்டாலும் ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸோட அப்டேட் வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். பட் ஆன் டைமில் என்ன வருதுங்கிறத சில நோட்ஸ் வந்து இன்புட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டெலகிராமில். ஸோ எத்தனை பேர் டெலகிராம் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆன் டைமில்
லைனப் டைம் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேக் பண்ணி நல்ல ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ட்ராப் பண்ணால் யாருக்குமே மனசு வராது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்வாலை ட்ராப் பண்ணுங்கன்னு இப்போ சொல்கிறேன். கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஆனால் ட்ராப் பண்ணால் மனசு வராது. பட் ஒரு வேளை ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா அந்த டீம் நல்லாயிருக்கும். அதுதான் ரீசனு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். கரெக்டாக நீங்கள் லெஸ்ட் உள்ளே கொண்டாடணும். ஸோ லாஸ்ட்டான அந்த மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. திரும்பி வேணால் போய் பாருங்கள். எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து நிதிஷ் ரெட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், டெலகிராமில் கொடுத்துருப்பேன். பட் ப்ளஸ் வந்து கேப்டன் விசி ஆப்ஷனாகவும் கொடுத்துருப்பேன் ட்ரை பண்ண சொல்லி. ஸோ எத்தனை பேருமே ட்ரை பண்ணி தெரியல. கண்டிப்பாக 100% யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நானே கேப்டனை ட்ரை பண்ணல, விசியாக தான் ட்ரை பண்ண. அவர் நல்ல பிக்கு. ஃபைனலாக ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் கேப்டனாக வந்திருந்தார். நல்ல ஒரு பேட்டிங் பவுலிங். பட் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கேட்ச் கிடச்சிருக்கணும், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மாறும் கேமை பொறுத்த வரைக்கும். இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே லெஸ் பிளேயர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய இம்பாக்ட் பிளேயர், இந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்கலாங்கிறனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ராஜஸ்தான் ஃபேவராக தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல டீமு. கேப்டன் வந்து இவர் கொடுத்துருக்கேன், பராக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வேளை நீங்கள் விசி மாற்றணும்னா எப்பவும் நான் சொல்கிற மாதிரி யுவேந்திர சகால் விசி ட்ரை பண்ணலாம். இதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா யுவேந்திர சகால் வெர்சஸ் பட்லர் ட்ரை பண்ணலாம், சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் எடுத்திருக்கேன் ஜிடியில். ஒரு வேளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஜஸ்வால் கூட உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். அதுவும் ஒன்றும் ட்ரபிள் கிடையாது. மேபி மில்லர் உள்ள வந்தால் மில்லரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா பிச்சு திவாட்டியா ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபினவ் மனோகர் உள்ளே வந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து மோஹித் சர்மா இங்கே எடுத்துக்கலாம், நூர் அகமது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஒருவேளை வந்து இந்த டீம் ஃபேவராக போடுறீங்க அப்படின்னா பவுலர் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரஷீத் கான், நூர் அகமது அந்த காம்பினேஷன் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது எப்படி டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெமோ டீம் வந்து ஒரு மினிமம் ஒரு 5-6 டீம் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அதையும் பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.